டேஸ்டி அண்ட் ஜூஸி கேரட் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு துருவின கேரட் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்து திரும்ப ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. தேங்காயும் கேரட்டும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்து திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கேரட் நல்லா வெந்ததும் 3/4 கப் போல் வெல்லம் நல்லா இடிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன். சுத்தமான வெல்லமாக இருந்தால் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வெல்லத்தை காய்ச்சிட்டு வடிகட்டி சேர்த்துருங்க. வெல்லத்தை சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கேரட்டோட மிக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கிளறி விடுங்க. இந்தளவுக்கு திக்கானதும் கொஞ்சமாக ஏலக்காய் தூள், திரும்ப ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நெய் நல்லா பிரிஞ்சு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு நெய் தடவின பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போது இது ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஷேப் பண்ணி விட்டுட்டு நமக்கு பிடிச்ச நட்ஸை இது மேலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இதில் கொஞ்சமாக பாதாமும் முந்திரியும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போது இது நல்லா ஆறுனதும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் இதை ஆறுனதும் உடனே கட் பண்ணிட்டேன். இதை நீங்கள் ஃப்ரீசரில் 1 ஹவர் ஸ்டோர் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா இன்னுமே பீசஸ் கரெக்டாக வரும். இந்த கேரட் பர்ஃபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.